Welcome to our channel Taste My Food. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ரெட்டை வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை ஸ்நாக்ஸ்க்கோ, லஞ்ச் பாக்ஸ்க்கோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு உள்ளே வைக்கிறதுக்கு நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். இதுக்காக நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். மீடியம் சைஸில் இருக்குது இது. இந்த உருளைக்கிழங்கை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்தது. இதை வந்து நம்ம அப்படியே மேஷ் பண்ணுறத விட இந்த மாதிரி துருவி சேர்க்கும்போது நல்லாயிருக்கும். ஸோ துருவி சேர்த்துக்குங்க. இப்போ 3 உருளைக்கிழங்கையும் நான் துருவி எடுத்துட்டேன். சேம் அதே மாதிரி நம்ம கேரட்டையும் துருவி எடுத்துடலாம். மீடியம் சைஸில் நான் 1 கேரட் எடுத்திருக்கேன். அதையும் துருவிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் நான் கேப்சிகம், அதாவது கொடமிளகா, ஒரு சின்ன கொடமிளகா இதே மாதிரி நான் துருவி சேர்த்துக்கிறேன். கொடமிளகா ஸ்மெல் உங்களுக்கு பிடிக்காதுன்னா ஸ்கிப் பண்ணிக்கிங்க. பீன்ஸ் இருந்தால் அதை கூட நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். துருவி எடுத்த இந்த வெஜிடபிள்ஸை நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். கூடவே சின்ன சின்னதாக கட் பண்ண கொத்தமல்லி இலையும் நான் இதில் சேர்க்குறேன். இதுக்கு தேவையான அளவு சால்ட் நம்ம சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்க்குறேன். ஒரு அரை ஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்க்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூளை இதில் சேர்த்துக்குங்க. தேவைப்பட்டால் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைனஸ் சேர்க்குறேன். உங்ககிட்ட இருந்தால் இதை ஆட் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது சேர்த்து செய்யும்போது நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ நம்மளுக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஃபைனலாக நம்ம ப்ரெட்டை எடுத்துக்கலாம். ப்ரெட்டை பொறுத்த வரைக்கும் இதை பாதியாக கட் பண்ணி அது உள்ளே வந்து நம்ம ஸ்டஃபிங் வைக்கணும். இது கட் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 விதமாக கட் பண்ணலாம். ப்ரெட் ஸ்லைஸை அப்படியே நீட்டாக இந்த மாதிரி கட் பண்ணலாம். இல்லை பாதியாக இப்படி, அதாவது லென்த் வைஸாகவும் கட் பண்ணலாம். இல்லை பிரெத் வைஸாகவும் நீங்கள் கட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ப்ரெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மிக்சரில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த மிக்சரை வந்து ரெடி பண்ணி எடுத்துடலாம். இதுக்காக நான் ஒரு பவுலில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா, அப்படி இல்லைன்னா கோதுமை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சம் தனி மிளகாய் தூள், தண்ணி போட்டு எந்த லம்ஸும் இல்லாமல் இதை மாதிரி எடுத்து வச்சுக்கிங்க. பக்கத்தில் ஒரு பிளேட்டில் பிரெட் க்ரம்ஸையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பிரெட் ஸ்லைசஸ் அது எடுத்துகிட்டு அதில் ஒரு பாதிக்கு மேலே இந்த ஸ்டஃபிங்கை வச்சு ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிடுங்க. அதுக்கு மேலே இன்னொரு சைடை வச்சு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ வந்து இந்த ப்ரெட்டை வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த கார்ன்ஃப்ளவர் ப்ளஸ் மைதா மிக்சர் அதில் போட்டு நல்லா கோட் பண்ணி விடுங்க. இந்த மிக்சரில் நீங்கள் ப்ரெட்டை போடும்போது டக்குன்னு போட்டு எடுத்துருங்க. ரொம்ப நேரம் வச்சா அப்படியே ஊறிடும் ப்ரெட்டு. ஸோ ஸ்பீடாக போட்டு எடுத்துகிட்டு உடனே இந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டு ஃபுல்லாக எல்லா சைடும் கோட் ஆகிற மாதிரி நல்லா கோட் பண்ணி விட்டுருங்க. இந்த பிரெட் க்ரம்ஸை பொறுத்த வரைக்கும் வீட்லேயே பர்ஃபெக்டாக எப்படி செய்து சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அப்படி இல்லை உடனே நம்மளுக்கு அதுக்கு ஃப்ரை பண்ணலாம் டைம் இல்லை, உடனே பிரெட் க்ரம்ஸ் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு இந்த ப்ரெட்டை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்து கூட நீங்கள் அப்படியே கோட் பண்ணி எடுக்கலாம். இல்லைனா ரூ. 10 ரஸ்க் பாக்கெட் வந்து கடையில் கிடைக்குது பார்த்தீங்களா? அதை கூட நீங்கள் வாங்கி மிக்ஸி ஜாரில் போட்டு ஜஸ்ட் ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்தால் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆகிடும். அது கூட நீங்கள் இதில் கோட் பண்ணி எடுக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இந்த கார்ன்ஃப்ளவர், இந்த மைதா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த மிக்சர், இதுக்கு பதிலாக நீங்கள் இன்னும் கொஞ்சம் ரிச்சாக உங்களுக்கு வேணும்னா 1லேருந்து ஒரு 2 முட்டை போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் கூட இந்த ப்ரெட்டை வந்து டிப் பண்ணி எடுத்து நீங்கள் கோட் பண்ணி ஃப்ரை பண்ணலாம். இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். எல்லா பிரெட் ஸ்லைஸஸும் நம்ம கோட்டிங் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதை அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரீசரில் வைங்க. அதுக்கப்புறமா எடுத்து ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா செட் ஆகி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டு தேவைப்பட்டால் ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு ஃப்ரீசரில் கூட எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். தேவைப்படும்போது எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம்.
ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு ஃப்ரீசர்லேருந்து எடுத்து, அதுக்கப்புறமா இந்த மாரி சூடான எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. 2 சைடும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கிங்க. பிரெட்டோட 4 சைடும் ஃப்ரை ஆற மாரி பார்த்துக்குங்க. இப்போ எல்லா சைடும் நல்லா ஃப்ரை ஆயிட்டு, நல்லா சூப்பரா கலர் சேஞ்ச் ஆயி வந்திருக்கு. அவ்வளோதான். இப்ப நம்ம இத வெளிய எடுத்துடலாம். லோ டூ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணிக்கிங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா, சீக்கிரமா உங்களுக்கு வெளிய கலர் சேஞ்ச் ஆயிடும். ஸோ ஹை ஃப்ளேம்ல வைக்க வேணாம். அவ்வளவுதான். இப்ப எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். சர்வ் பண்றதுக்கு இது ரெடியா இருக்கு. இது பார்க்கறதுக்கு செம சூப்பரா இருக்கும். பார்க்கறதுக்கு மட்டும் இல்ல, டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். வெளிய நல்லா கிரிஸ்பியாவும், சேம் டைம் உள்ள வந்து நல்லா சாஃப்ட்டா நல்லாயிருக்கும். இதில நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதால ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபியாவும் இருக்கும். ஒண்ணு சாப்பிட்டாலே போதும், செம ஃபில்லிங்கா இருக்கும். ஸோ நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது தாராளமா சாப்பிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கும் நம்ம சாப்பிடலாம். பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கும் நம்ம குடுத்து விடலாம். உங்களுக்கு எப்படி இஷ்டமோ அதுக்கேத்த மாரி நீங்க செஞ்சு பாருங்க. நெக்ஸ்ட் டைம் பிரெட் வாங்குனா இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பரா வந்துச்சுன்னா, மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.